ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி உப்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் செஞ்சிட்டும் இருக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும், இதோட பயன் என்ன, இந்த கிராம்பு வைக்கிறது எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த முளைப்பாரிலாம் போடுவாங்கள்ல கோயிலுக்கு, அந்த மாதிரி ஒரு அம்மா உண்டு, சின்னம்மான்ட்டு, எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்போ அவங்க வீட்டில் நான் நல்லாவே கொஞ்சம் பழக்கம்னால நான் எதர்ச்சியாக வீட்டுக்கு போகும்போது இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ அவங்ககிட்டருந்து கேட்டு தெரிஞ்சு நான் பண்ண விஷயந்தான். எனக்கு நிறைய பயன் கிடச்சிது, ஓகேங்களா? அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இது நம்ம முக்கியமாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திஷ்டிக்கு தான். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு உப்பில் கிராம் வைக்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். அந்த அடமான நகை நமக்கு ஒரு பரிகாரம் பார்த்தோமே, அந்த இதுலேயும் இந்த உப்பை என்ன பண்ணலாங்கிறவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பேன், டிப்ஸு. அதுலேயும் நம்ம கிராம் வச்சுருப்போம்னா அது நெகட்டிவிட்டியெல்லாம் வீட்டில் இருந்து வெளியே தள்ளுறதுக்கு நமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம உப்பு, கிராம்பு, பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்களா, முக்கியமாக கண் திஷ்டி. இப்போ வீட்டு வாசலுக்கு நேராக எப்படி நம்ம ஒரு கண்ணாடி மாட்டணும் அப்படிங்கிறாங்களோ, கண் திஷ்டி போகுங்கிறதுக்கு அதே மாதிரி தான் இது. ஆனால் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைக்கணும், ஓகேங்களா? உங்களோட கதவுக்கு பின்னாடி, இல்லைனா பீரோ வச்சுருக்கீங்கன்னா பீரோ கடியில், கட்டிலுக்கு அடியில், சோபா கடியில், அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம், ஓகேங்களா? இது எப்படின்னா, நல்லா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய இந்த மாதிரி மண்பானைகள் பாட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் தான் ஒரு சில பாட்ஸில் நான் சாப்பாடெலாம் காக்க வைப்பேன். அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு சில பாட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம தரையில் செவுத்தில் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சாப்பாடு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அது காக்கா குருவிக்கின்ட்டு நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் என்கிட்ட இது எக்ஸ்ட்ரா இருந்ததுனால மண் இதில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கொட்டாங்குச்சிலையும் வைக்கலாம். இதை நம்ம எங்கள் ஊர் சைடில் சரட்டம்போம், இதுலேயும் வைக்கலாம். இல்லை என்கிட்ட இது இருக்குது, இல்லைனா கண்ணாடி பவுல் மாதிரி வச்சுருக்கேன்னாலும் ஓகே வைக்கலாம், ஓகேங்களா? எதுனாலும் வைங்க. கொட்டாங்குச்சி, மண்பானை, பவுல், இந்த கண்ணாடியில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இது என்னென்னா, நல்லா கல்லுப்பு மேலே ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க, ஓகேங்களா? இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டு இருக்கணும், தெரியுதுல உங்களுக்கு? மொட்டு நல்லா, இந்த மொட்டு இருக்க கிராம்பு தான் நம்ம வைக்கணும், ஓகேங்களா? மொட்டு இல்லாத கிராம்பு, அதாவது இப்போ நான் இதுக்குன்னே தனியாக அந்த கிராம்பு வாங்கி வச்சுருப்பேன். இந்த கிராம்பை வேறு எதுக்கு யூஸ் பண்ணாமல் இதுக்கு மட்டும் வாங்கி வச்சுருப்பேன், பார்த்தீங்களா? இது மொட்டு இல்லாதது. இந்த மாதிரி மொட்டு இல்லாத நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இந்த கிராம்பை என்ன பண்ணணும், மொட்டு இருக்க கிராம்பு இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 7 இருக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இந்த மாதிரி 7, 5, 9, 11 உங்களுக்கு எத்தனை கிராம்னாலும் வைக்கலாம். அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வைங்க. இதில் என்ன ஒரு இதுனா, அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இடதுலேருந்து வலப்புறம் வந்திருக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த டைரெக்ஷனில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி போகாமல் உங்கள் இந்த இடதுலேருந்து வலது போகணும். எத்தனை கிராம்னாலும் வைங்க, ஒற்றைப்படையில் 5, 7, 9 அப்படின்னு வைங்க. எல்லாமே இப்படி போய் முடியணும், ஓகேங்களா? இந்த மாதிரி வைக்கணும். எங்கே வைக்கலான்னா, டோருக்கு பின்னாடி வைக்கலாம், யாருக்கும் கண்ணு படாத மாதிரி. இல்லைனா சோபா கீழே வைக்கலாம், அதை பீரோ நம்ம கட்லு கீழே வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். யார் கண்ணுக்குமே படாது அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அந்த மாதிரி வைங்க. இது என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. கண் திஷ்டியை அப்படியே எடுத்துரும். நம்மளுக்கு எப்படி நமக்கு இந்த கண்ணாடி, நிலைவாசல் கண்ணாடி எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல். அப்போது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தானே சிஸ்டர் வைக்கணும் அப்படின்னு நிற்பீங்க. அப்படி இல்லை, இது நம்ம யார் கண்ணுக்குமே தெரியாமல் தான் வைக்கணும்.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு பரிகாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு முதல்ல நீங்கள் செய்யுங்க, தொடர்ந்து செய்யணும். எதுவுமே உடனே நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. தொடர்ந்து நம்பிக்கையாக செய்யுங்க. இது எல்லாமே நமக்கு நம்பிக்கை, மன திருப்தி. அந்த மன திருப்தியோடு நம்ம செய்யும்போது நம்மளை விட்டு நம்ம ஒரு ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனாலும் நம்ம அம்மாக்கள் சொல்கிற மருந்தை நம்ம நம்பி குடிக்கிறோம் இல்லையா, அது சரியாயிரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெய்வீகமான விஷயங்கள்லாம் நம்பி செய்யுங்க. அதே மாதிரி நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், பண்ண போகிறேன் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இந்த பரிகாரம் மட்டும் இல்லை, ஒரு நகைச்சீட்டு போட போகிறேன், கோல்டு வாங்க போகிறேன், சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாண்டாம். ஒரு வேளை அவங்க ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு நகைச்சீட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணி அந்த நகையை வாங்கி, இந்த நகை எப்போ வாங்கினேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் அப்படி ஒரு நகைச்சீட்டு போட்டேன், அது எனக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. ஒரு விஷயம் நடந்து முடிக்க வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகேங்களா? அந்த நெகட்டிவிட்டி அவங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க அப்போ இப்படிலாம் அவள் பண்ணுறா, இப்படிலாம் செய்கிறா, இந்த கோயிலுக்கெலாம் போகிறா, இவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணுறா அப்படின்னு அவங்க நெகட்டிவாக நினைக்கிறது நமக்கு சேரும். நம்மளாம் நெக்ஸ்ட்டு அதை செய்ய விடாது. மாதம் இப்போ தான் நகைச்சீட்டு போட்டிருப்பீங்க. நான் நகைச்சீட்டு போட்டேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட ரொம்ப நம்ம கெத்தாக சொல்லுவோம், இல்லைனா ஒரு நல்ல மனசுலேயே சொல்லுவோம். ஆனால் அடுத்த மாதத்துலேயே நமக்கு கெட்ட முடியாத அளவுக்கு போகும். நமக்கு அந்த காசை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் போகும், இல்லைனா தேவையில்லாத தண்ட செலவில் நம்ம வீட்டில் நல்லா இருக்க பைக் ரிப்பேர் ஆகும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எனக்கு. ஸோ ஒரு நகைச்சீட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 11 மந்த் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நகை வாங்கிட்டிங்கன்னா அதை சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு முக்கியமானவங்க கேட்டாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு கஷ்டப்படுறாங்க, அவங்களும் ஒரு பயன்பெறணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி தான் எந்த ஒரு பரிகாரமுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு அதில் பலன் கிடச்ச அப்புறம் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் அதை பண்ணேன், இதை பண்ணிகிட்ருக்கேன், தயவுசெய்து சொல்லாதீங்க. அது உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை சொல்லப்போனால். அதே மாதிரி நம்பிக்கையாக பண்ணுங்கள் எது பண்ணாலும். இன்னொரு விஷயம் நம்மளை அவங்க பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு பெருமைங்க கிடையாது. எதுவுமே சைலண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு பொருள் சேர்க்குறீங்களா, பணம் சேர்க்குறீங்களா, இடம் வாங்க போகிறீங்களா, எல்லாமே சைலண்ட். இந்த அமைதிக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. எல்லாமே அமைதியாக செய்யுங்க. அது உங்கள்கிட்ட எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆடம்பரமோ அலப்பறையோ நம்ம எதையுமே காட்ட வேண்டாம். அடுத்தவங்கள நம்ம அந்த விஷயத்தில் புண்படுத்தவும் வேண்டாம், ஏங்க வைக்கவும் வேண்டாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே தொடர்ந்து பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமே உடனே பலன் கிடைக்காது. நீங்கள் எல்லாமே நம்பிக்கையாக தொடர்ந்து தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணுங்கள். இது எப்போ மாற்றணுன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றுங்க. இப்போ இன்றைக்கி வைக்கிங்கன்னா 15 நாள் கணக்கு வச்சுக்கோங்க கேலண்டரில். இன்றைக்கி 1ஆந்தேதினா 15 நாள் வச்சுக்கலாம். இல்லை 15ஆந்தேதி வைக்கிங்கன்னா 30ஆவது நாள் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக அந்த 15 நாள் வரும்ல, அந்த மாதிரி கணக்கு வச்சு இதை மாற்றிக்கோங்க. இந்த உப்பை என்ன பண்ணலான்னா, ஒரு ஜக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போயிருங்க. வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் ஒரு ஜக்கில் இந்த உப்பை போட்டு நல்லா கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை சிஸ்டர், நாங்களாம் ஃப்ளாட்டில் இருக்கோம், வெளியே அப்படிலாம் ஊற்ற முடியாது தண்ணி அப்படிங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம பாத்திரம் கழுவும்ல சிங்கு, அதில் ஊற்றிடுங்க. ஆனால் சில பேர் லெட்டினில் ஊற்றுவீங்க, ரெஸ்ட் ரூமில். அது ரொம்ப ரொம்ப தப்பு. குளியல் அறையில் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சிட்டோ சரி, எதுவுமே சொல்கிறேன், அதில் ஊற்றாதீங்க. அது நமக்கு பயன் கிடையவே கிடையாது. அதில் உள்ள பலன் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுவும் சிங்கில் கரைச்சி ஊற்றிடுங்க. டிஷ்வாஷ் பண்ணுவோம்ல அந்த இடத்துல ஊற்றிடுங்க. முடிஞ்சவங்களுக்கு கப்பில் கரைச்சி வெளியே ஊற்றிடுங்க. இந்த கிராம்பெல்லாம் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போது வெள்ளி செவ்வாய் சில பேர் சூடம் சுற்றி வைப்போம், இல்லைனா டெய்லினாலும் சின்ன குழந்தைங்களும் வைப்போம்ல, அந்த சூடத்தை காட்டி அந்த சூடம் கொளுத்தும் போது இதிலேருந்து 2 கிராம்பாக எடுத்து அதில் சேர்த்து கொளுத்திடுங்க. ஓகேங்களா? அப்போது நம்மகிட்ட இருந்த அந்த கண் திஷ்டி எல்லாமே நமக்கு போயிடும். ஓகேங்களா? அந்த 2 பொருளையும் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு, உப்பை கரைச்சி கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான்
கொட்டாங்குச்சியில் வச்சுருந்தேன். இது வந்து நான் எங்கே வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வச்சுருந்தேன். ஓகேங்களா. நல்ல திஷ்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அறிகுறி பார்த்திங்கன்னா, இருங்க இது உங்களுக்கு நம்புகிறீங்களான்னு தெரில, கிராம்பை கையில் எடுத்துட்டேன். தட்டுனாலும் உடையாது, ரொம்பவே கட்டியாயிட்டு. இந்த மாதிரி இருந்த இதே உப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி ஆகிட்டு பாருங்களேன், ரொம்ப கட்டியாயிட்டு. உடைச்சா தான் நமக்கு எடுக்கவே முடியும். பாருங்க, இந்த மாதிரி திஷ்டி இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும், நல்லாவே கட்டி ஆயிரும் 15 நாளில். நார்மலாக நம்ம கிச்சனில் வந்து இதே வைக்க தான் செய்கிறோம், அந்த மாதிரி ஆகாது, இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதே மாதிரி எடுத்து கரைச்சிருங்க. ஓகேங்களா. நான் எந்தெந்த இடத்துலலாம் வச்சுருக்கேங்கிற ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். எதுவுமே வந்து நம்பிக்கையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த உப்பு கிராம்பு எதுவுமே வந்து சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. நம்ம பணம் வைக்கிற இடத்துலையுமே இந்த கிராம்பு, பட்டை, நம்ம அந்த இலை இருக்கட்டும், ஆவாரம்பூ, இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப செல்வம் பெருகும். இந்த ஆவாரம்பூ வச்சு ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோ ஆவாரம்பூ வரதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிங்கன்னா, காஞ்ச ஆவாரம்பூனாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்து நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு செய்ய ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த பரிகாரம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, பாய், டாடா.